பெண்ணின் மார்பகங்களை தொடுவது பாலியல் வன்கொடுமைக்கான முயற்சி அல்ல. அலகாபாத் நீதிமன்றத்தின் தீர்ப்பு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஒரு பெண்ணின் மார்பகங்களை பிடிப்பது, பைஜாமாவை கிழிப்பது, பாலத்திற்கு அடியில் இழுத்துச் செல்வதெல்லாம் பாலியல் பலாத்கார முயற்சி வழக்கில் சேர்க்க முடியாது என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. 2021ஆம் ஆண்டு 2 இளைஞர்கள் 11 வயது சிறுமியை பாலத்திற்கு அடியில் இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளனர். அப்போது சிறுமியின் பைஜாமாவை கழற்றி பேண்டை கிழிக்க முயன்றுள்ளனர். சிறுமியின் அலறலை கேட்டு இளைஞர்கள் ஓடிய நிலையில் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் பவான் மற்றும் ஆகாஷ் என்ற 2 இளைஞர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர்கள் இருவரும் கஸ்காஞ்ச் நீதிமன்றத்தில் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் தவறானவை, அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். அந்த மனு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தாங்கள் பாலியல் வன்கொடுமை செய்யவில்லை என்றும் தங்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை நீதிபதி ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பாலியல் வன்கொடுமைக்கான முயற்சிதானே தவிர பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஆகாது என்று அதிர்ச்சிகரமான கருத்தை தெரிவித்தார். அதாவது அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ய தயாரானார்களே தவிர குற்றம் செய்து விட்டதாக கூற முடியாது என்று கூறியுள்ளார். தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட ஆகாஷ் சிறுமியை பாலத்திற்கு கீழே கொண்டு சென்று அவரின் பைஜாமாவை கிழித்துள்ளார். இதை எந்த சாட்சியும் பார்க்கவில்லை. இந்த செயல்பாட்டில் பாதிக்கப்பட்ட சிறுமி நிர்வாணமாக்கப்படவில்லை, ஆடைகள் கழற்றப்படவில்லை. ஆதலால் பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் என குற்றச்சாட்டு பொருந்தாது. குற்றம் சாட்டப்பட்டவரும் பாலியல் பலாத்கார முயற்சியும் செய்யவில்லை. ஒரு பெண்ணின் மார்பகங்களை பிடிப்பது, பைஜாமாவை கிழிப்பது, பாலத்திற்கு அடியில் இழுத்துச் செல்வதெல்லாம் பாலியல் பலாத்கார முயற்சி வழக்கில் சேர்க்க முடியாது. ஆதலால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கு பிரிவை ரத்து செய்து அதற்கு பதிலாக குற்றம் சாட்டப்பட்டவரை ஐபிசி பிரிவு 354B மற்றும் போக்சோ சட்டத்தின் பிரிவு 9 மற்றும் 10 ஆகிய